காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 65 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பிரபலம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. பிரபலம் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நானும் இவங்க மூலமாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. Even I invest and got a lot of profit. இப்போ அவங்க என்ன ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச மோசடிக்கு ரூபா தோண போகிற மாதிரி தான் ஆகிடும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. 2 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் ஷிட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் கரன்சிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டூப்ளிகேட் கரன்சிஸை மட்டும், ஃபேக் கரன்சிஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நார்மலாக லீகலாக இருக்கிற கரன்சிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பேனுன்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிரிப்டோ கரன்சி பேன் கிடையாது, அந்த வர்த்தக நிலையம் பேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒருவேளை இந்த தேர்தல்லாம் நெருங்குது, மேபி அந்த மாதிரி அதில் ஏதாவது இருக்குதா? நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சேஃப்டியான விஷயங்களை தான் பண்ணும். ஸோ மேபி நீங்கள் இந்த எலெக்ஷன் வரதுனாலையோ அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராக தெரியலன்னு சொல்கிறேன். இப்போ அந்த வெப்சைட்டை நம்ம அகைன் ஓப்பன் பண்ணோன்னா, சில ஆல்ரெடி பப்ஜி பேன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, VPN டவுன்லோட் பண்ணி உடனே அந்த பப்ஜியை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டுக்கு அது தெரிய வந்தால் பிரச்சனை தான். பட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு வரப்போ, எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் பிளாக் செயின்க்கும் கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், மூணுமே வெவ்வேறு வகை. இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பண்ணால் மேபி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போ நம்மளே வந்து ஒரு யுத்தியை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது இது. இப்போ நான் பல கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் வருது. உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குன்றப்போ, அந்த அக்கௌண்ட்லேருந்து, அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த பணத்தை சேஃப்கார்டு ஜோனில் நீங்கள் வெளியே எடுத்து வைக்கிறதா கரெக்டான. இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு பிட்காயின்லாம் வாங்கி நாங்கள் என்னென்னவோ பண்ணி வச்சு பார்த்தா, திடீர்னு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை பிளாக் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னா இந்த பிஸ்னஸ் இருக்கலாமா வேணாமா, என்ன பண்ணலாம்? வணக்கம் நேயர்களே, பங்கு சந்தை அறிவோம் தொடரில் கிரிப்டோ கரன்சி, அதோடைய வியாபாரம், அதில் என்னென்ன ஹேக் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை போன எபிசோடில் பார்த்தோம். அதில் இந்த கிரிப்டோ கரன்சியுடைய வியாபாரம் பற்றியும் பல விஷயங்கள் பேசியிருந்தோம். இது பேசிக்கிட்டு இருக்கிற போதே இந்த வாரம் பார்த்திங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை வந்து இந்தியாவில் வந்து அந்த வர்த்தகத்தை தடை பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் முதலீடு பண்ணவருடைய நிலைமை என்ன, இன்னும் அதில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் என்ன, திரும்ப வருமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய பங்கு சந்தை நிபுணர் கர்னல் ராஜ் அவன்கிட்ட கேட்போம். வணக்கம். திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி நீங்கள் போன வாரம் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சரி நம்மளும் ஏதாவது அந்த ஒரு பிட்காயினில் 10 லட்சத்தில் ஒரு பங்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ தேத்திக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிற நேரத்தில் திடீர்னு தடன்ட்டாங்க. இப்போ என்ன பயம் வருதுன்னா, ஐயோங்கப்பா தப்பிச்சோண்டா, இனிமேல் இந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஏன் நடந்தது, என்ன பிரச்சனை? இல்லை, இதில் பிரச்சனைன்றதுக்கு என்னென்னா, முதல்ல இன்னொரு கேள்வி கேட்டுறேன். கிரிப்டோ கரன்சியில் இருக்க எல்லா காயினுமே இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து எதுவுமே கிடையாதா? இல்லை, ஆக்சுவலாக வந்து லீகலாக இருக்கிற, மெயினாக காயின்ஸாக இருக்கிற, லிஸ்டட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காயின்ஸாக இருந்து ஷிட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க, டூப்ளிகேட் கரன்சிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டூப்ளிகேட் கரன்சிஸை மட்டும், ஃபேக் கரன்சிஸை மட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு நார்மலாக லீகலாக இருக்கிற கரன்சிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பேனுன்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிரிப்டோ கரன்சி பேன் கிடையாது, அந்த வர்த்தக நிலையம், அதாவது எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் பேன் பண்ணியிருக்காங்க. பேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய URL சப்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அப்படின்ற ஒரு காரணங்களை அவங்க சொல்கிறாங்க. நம்ம சைட்லேருந்து, இந்தியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சப்போர்ட்டிவாக, ஸோ எங்களோட ரெகுலேஷன்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் ஒத்து வரீங்களோ இதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய முக்கியமான, எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பிரபலமான எக்ஸ்சேஞ்சஸ் நிறையவே அதில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபைடாக பார்த்தோன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பினான்ஸ், ஸோ இதையுமே மெயினாக அவங்க பேன் பண்ணது தான் இங்கே எல்லாருக்கும் ஒரு சர்ச்சையான விஷயமா இருக்குது. கிரிப்டோ கரன்சியை தடை பண்ணல, அந்த வர்த்தகத்தை தான் தடை பண்ணுறேன்னா அது ஒன்றுமே புரியல. அது ஒரு முரணாக இருக்குது. ஓகே, என்னென்னா, இந்த கடையில் போய் பொருள் வாங்க முடியாது. வேற ஒரு நாட்டினுடைய கடை நம்ம ஊரில் இருக்குது, அந்த கடை வந்து சேஃபான கடையான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கடையில் நீங்கள் போய் பொருள் வாங்குறீங்க. சரி, இதுதான் தப்பு.
அப்போ நம்ம ஊரில் ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது, அப்போது நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் பயம் இல்லை எங்களுக்கு, நீங்கள் எங்கள் கடையில் வாங்கிக்கிங்க. இதுதான் அதோடைய கான்செப்ட். சரி, அப்போ நான் இப்படி வரேன், நான் பிட்காயின் வாங்கி வச்சுருக்கேன், வேறு லித்தியமா, பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவில் ஓரளவுக்கு முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேடை தான் நான் பேன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள். எக்ஸ்சேஞ்ச் ஒரு பொருளை வாங்கவோ இது பண்ண முடியாது. இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிறது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்தியாவிலே இருக்குது, அதில் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லைன்னு, அந்த இந்தியாவிலே இருக்குன்றதுல பிட்காயின் வருதா? அங்கே இப்போ அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பேசியிருப்போம், இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஒரு கடன் எடுத்துக்கிறோம், அந்த கடையில் நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. ஸோ அதில் இப்போ பினான்ஸ் மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிரிப்டோ கரன்சியோடைய வகைகள் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எல்லா கரன்சியுமே அவங்க விற்பாங்க. நமக்கு அதில் எது நம்மளுக்கு வேணுமோ அதில் லிஸ்டட் ஆகிருக்கும், இந்த கரன்சிஸ்லாம் அதில் இருக்குன்னு லிஸ்டட் ஆகிருக்கும், அந்த கரன்சிஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மெயினான கரன்சிஸ் எல்லாமே எல்லா இதுலேயுமே இருக்கும். மோஸ்ட்லி மெயினாக எல்லா பொருட்கள் எல்லா கரன்சிஸும் அதுக்குள்ளே இருக்கும். இந்தியன் இதுலேயும் இருக்குது. இப்போ நான் பிட்காயின் வாங்கியிருக்கேன், நான் அதாவது முதலீடு பண்ணி வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிரபலமான ஒரு இது பினான்ஸா, ஆமாம், அதில் நான் அது மூலிமா நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய பிட்காயினுடைய நிலை என்ன? நான் ஒருவேளை அது இந்தியன் இதுக்கு அந்த மாற்றிக்க முடியுமா? இங்கே அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ வேலெட்டில் நீங்கள் அமௌண்ட்டாக வச்சுருக்கீங்க, அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் அவங்க வேலெட்டில் நீங்கள் பணமாக வச்சுருக்கீங்க, ஒரு யூஎஸ்டிடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். வெப்பை தான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் இன்னைய தேதியில் வெரி கிளியராக அவங்களோட மொபைல் ஆப்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. பட் இப்போ ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா, ஐஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் ஸ்டோரில் அதை தடை செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கவங்களும் யூஸ் ஆகிட்டு இருக்கு, புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நான் வந்து பிட்காயின் வந்து நான் வந்து அந்த பினான்ஸில் வாங்கி நான் பிட்காயின் இந்த எத்திஎம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் வச்சிங்களேன். இப்போ நான் அதை இங்கே நம்மளுடைய இப்போ அந்த பிரச்சனை ஆகிடுச்சு, தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், நான் டக்குன்னு இதுக்கு இந்தியன் இதுக்கு நான் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா, அங்கே அந்த ஆப்லாம் ஒர்க் பண்ணால் தானே நான் மாற்ற முடியும். அதான் இப்போ ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ மொபைல் ஆப் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிள்லாம் எல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி, இப்போ ஆப்பிளில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, புதுசாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அதை மாற்றி சேஃபாக வச்சுக்க முடியுமோ அது கரெக்டான வேயாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இது டிஜிட்டல்னு நினைக்கிறப்பவே நம்ம ஆல்ரெடி சூதானமாக தான் இருக்கணும், எது எப்படி எங்கே நம்ம சேஃபாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான பேன் வரப்போ இதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது, உங்களுடைய மொத்த பணத்தையும் ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சுருக்காதீங்க, ஸோ பிரித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரே அப்ளிகேஷனாக ஒரே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஒரே பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வச்சுருக்காதீங்க. அப்போது நம்ம ஒரு இந்தியாவில் இருக்கோம் அப்படின்றப்போ இந்தியாவுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணக்கூடிய இவங்களுடைய ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்படக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுருக்கிறது ஆல்வேஸ் சேஃப். ஆமாம், அந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே அந்த மாதிரி கட்டுப்பட்டு பண்ணுறவங்க இருக்காங்களா? பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே கட்டுப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி அதை விட பெட்டரான விஷயம் என்னென்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸே இவங்களோட ரெகுலேட் படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அவங்க நம்மளோட இந்தியாவோடைய ரூல் படி அவங்க வரல. அப்போ நீங்கள் உங்களுடைய கேஒய்சிலாம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போது நம்மளுடைய இந்தியன் சைட்லேயே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குதுன்றப்போ நம்ம பயப்படவே வேணாம்ல. நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட்ஸுக்கு தெரிய போகுது, நம்ம எந்த இல்லீகலான ஆக்டிவிட்டீஸும் பண்ண போகிறது இல்லைன்றப்போ தைரியமாக நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்போ ஆக மொத்தம் இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். ஸோ ஒரு கையில் தொட்டு பார்க்க முடியாத, ஃபீல் பண்ண முடியாத ஒரு கரன்சிஸ் தான் எல்லாமே. பட் இதில் எப்பயுமே நம்ம ஒரு நூல் ஜாக்கிரதையாக இருக்கிறது எப்பயுமே நல்லது. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சு வந்து பேன் பண்ணியிருக்கிறதுன்றது வந்து, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ப்ரொடிக்ஷன் அந்த ட்ரேடு, ஆமாம், அதுக்கும் தடையா எப்படி? இல்லை, எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரேடுன்றப்போ அந்த ஆப் யூஸ் ஆனால் தான் நம்ம எதனாலுமே பண்ண முடியும் இல்லையா? இப்போ அந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம போய் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஆப்பு க்ளோஸ் ஆனதுனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்களே இப்போ பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்தும் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ அதுக்கு பதில் அதில் போயிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிட்காயினோ ஒரு எத்திரியமோ வாங்குறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறத தடை செஞ்சுருக்காங்க. அதுக்கு பதில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எதையாவது யூஸ் பண்ணி அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணிக்கலாம் தாராளமாக. அதோடைய ஏற்ற இறக்கங்களை பார்க்குறது, அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியும். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாமே சில குறிப்பிட்ட இதை தடை பண்ணியிருக்காங்கன்னா
எத்தனை இருக்குது, அதில் எத்தனை தடை பண்ணியிருக்காங்க? இப்போது கிட்டத்தட்ட 9 இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை ஓவரால் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பினான்ஸ், கூகாயின், ஸோ இந்த மாதிரியான மெயினாக இருக்கக்கூடிய பிரபலமான இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இதை மெயினாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜியோடஸ் இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய வெதரெக்ஸ் இருக்குது. இதெல்லாமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ். இதெல்லாம் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம், கூகுளில் போட்டாலே வெரி கிளியராக அதுக்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமன்றது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வெரி கிளியராக சேஃப் ஜோனில் இருக்கிறது ஆல்வேஸ் குட். அப்போ ஃபாரினில் இருக்கிற சில எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஆமாம் முற்றிலும் அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணல, எக்ஸ்சேஞ்சஸை தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அது நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ்குள்ளே அவங்க வரல, ஸோ அதனால் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து முதலீடு பண்ணியிருக்கவங்களாம் மாற்றிக்க முடியும். அதெல்லாம் ஒன்று இதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி காயின்ஸை நீங்கள் மாற்றி வைங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தது. அது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி வந்து அது கிளியர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஆல்ரெடி கரன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். எனி ஒரு அதர் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு தாராளமாக அங்கேருந்து இங்கே மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி முடக்கி வச்சுருக்கிற அந்த பேன் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வருங்காலங்களில் அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே இருக்குது. ஒரு சிம்பிள் ரீசன், இவங்களோட ரெகுலேஷனுக்குள்ளே வந்துட்டு அவங்க அதுக்கான விஷயங்களை பண்ணிட போகிறாங்க. வருவாங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஏன்னா கிரிப்டோ கரன்சின்றப்போ வந்து நம்ம இந்தியன் சைடில் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இங்கேருந்து வர்த்தகம் நடக்கிறப்போ அதுக்கான கமிஷன்ஸ், ஃபீஸ் எல்லாமே போகுது இல்லையா? ஸோ அப்போ அவங்க அதுக்கான ரெகுலேஷனுக்கு வந்து ஆகணும். வரது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நம்மளுடைய வர்த்தகங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி பேன் வந்து என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த தேர்தல்லாம் நெருங்குது, மேபி அந்த மாதிரி அதில் ஏதாவது இருக்குதா? இல்லை, இப்போது ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணன்றதுலாம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக நம்ம இதை பார்க்குறோம். பட் இதை வந்து ஒரு காமனாக ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ அப்படி தான் நம்ம பார்க்கவும் முடியும். ஏன்னா மக்களுடைய சேஃப்டியை தான் நம்ம கவர்மெண்ட் பார்க்கும். ஸோ அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரியும் ஒரு தெளிவான விஷயங்களை அந்த கம்பெனி அவங்களுடைய டேட்டாவை ப்ராப்பராக சப்மிட் பண்ணாததுனாலையும் நம்ம மக்களை காப்பாற்றணுன்ற வழியில் தான் கவர்மெண்ட் முதல் பார்வையாக பார்க்கும். பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அந்த விஷயங்களில் நம்மளுக்கு தெளிவாக அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியறதில்ல. நான் கேட்டது நேராக பதில் சொல்லி அதுதான் நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சேஃப்டியான விஷயங்களை தான் பண்ணும். ஸோ மேபி நீங்கள் இந்த எலெக்ஷன் வரதுனாலையோ அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராக தெரியலன்னு சொல்கிறேன். அதனால் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியாது. இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் அந்த அண்டரில் வரதுனால ஆல்ரெடி ரெகுலேட் ஆகி இந்தந்த ரெகுலேஷன் படி இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ், பர்டிகுலராக இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரெகுலேட் படி இருந்ததுன்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதை செபி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் தெளிவாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வெரி கிளியராக தெரியும். ஸோ அதனால் அது பயம் கிடையாது. இந்த செபி ரெகுலேட் இல்லாத, செபி அண்டரில் ரிஜிஸ்டர் பண்ணாத எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி இது நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ செபி ரெஜிஸ்டர்ட் இல்லாத எந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் நம்ம ட்ரேட் பண்ணுறது தவறு. அது வந்து நம்மளுக்கு எப்படினாலும் ஆபத்து. இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ப்ரைவேட்டு கையிலே இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது கவர்மெண்ட்டு சார்ந்த விஷயங்களில் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க? எதுவாக இருந்தாலும் சரி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே ரூல் செபிக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய மூமெண்ட், அவங்களோட அத்தாரிட்டி இல்லாமல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வந்து நடமாடிட்டு இருக்கு அப்படின்னா அது இல்லீகல் எக்ஸ்சேஞ்ச். வெரி கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். செபி சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அந்த ரெகுலேட்டில் இல்லாத எந்த எக்ஸ்சேஞ்சுமே நம்மளுக்கு வந்து முறையான எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது. அவங்க என்ன நேரத்துலையும் நம்மளுடைய ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பிளாக் செயின் சொல்கிறோம்ல, ஆமாம், இப்போ தடை பண்ண அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல, நான் பிளாக் செயின் மூலிமா அவங்களோட ட்ரேட் வச்சுக்க முடியுமா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கும் இதுக்கும் அதோடைய கேட்டகரி வேறு, இதோடைய ஓவரால் கேட்டகரி வேறு. இப்போ நம்ம பிளாக் செயின்ன்றது வந்து வெறும் கிரிப்டோ கரன்சியோட முடிஞ்சு போயிருச்சு. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்டாக்ஸில் சேர்ந்துடும், அது வந்து கிரிப்டோ கரன்சிஸில் சேர்ந்துடும். ஸோ இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். பிளாக் செயின் வந்து
இப்போ கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ்லாம் பிளாக் செயினில் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து இந்த பிளாக் செயின் மூலமாக நடக்கக்கூடிய இப்போ ஒரு சர்வர் வேணும்ல நம்மளுக்கு இங்கேருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பணும்னா ஒரு சர்வர் வேணும், அதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஆமாம், அந்த பிளாக் செயினில் வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு கிரிப்டோ கரன்சி அந்த ஏஜென்சி இதை கட் பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அது அந்த கம்பெனிலாம் ஃபாரின்லலாம் இருக்குது, ஃபாரின்ல ரன் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது பிளாக் செயின் மூலிமா இந்தியன் கவர்மெண்ட்டை மீறி அவங்களோட வர்த்தகம் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. ஆக்சுவலாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல வரதுன்னு புரிஞ்சுது. இப்போ அந்த வெப்சைட்டை நம்ம அகைன் ஓப்பன் பண்ணோன்னா சில ஆல்ரெடி பப்ஜி பேன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா VPN டவுன்லோட் பண்ணி உடனே அந்த பப்ஜியை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டுக்கு அது தெரிய வந்தால் பிரச்சனை தான். பிகாஸ் ஒரு கேமுன்றதுக்கே அவ்வளோ சின்சியரான கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் ஃபினான்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியலான விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம், ஒரு எல்லை மீறுறோம் அப்படின்னா அது வந்து முற்றிலும் தவறு தான். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குமோ கண்டிப்பாக எடுக்கும். பிளாக் செயின்றது வந்து கவர்மெண்ட்டில் அதில் கண்காணிக்கிறதுக்கான ஏஜென்சிகளால் கூட கண்காணிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி அதை இது பண்ண இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக அவங்க பண்ணுறாங்கன்ற அதாவது அது ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி மேபி உருவாகி பண்ணிச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு வரப்போ எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் பிளாக் செயினுக்கும் கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், மூணுமே வெவ்வேறு வகை. இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணால் மேபி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆமாம். இப்போ நம்மளே வந்து ஒரு யுத்தியை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது இது. நான் அந்த அதுக்குள்ளே வரல. நான் ஓகே, இது மாதிரி நடக்கிறது வந்து இப்போ நான் வந்து கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுருக்கேன். அமெரிக்காவுடைய மிக பிரபலமான ஒரு நிறுவனத்தோட நான் வாங்கி வச்சுருக்கேன். திடீர்னு இந்தியாவில் வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரேடுக்கு தடை பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து இல்லை அதை மீறி நான் அவங்களோட தான் வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை தான் கேட்குறேன் நான். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதை கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு இப்போது மேபி இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. கரண்ட்டாக இப்போது அந்த மாதிரி ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் ஆகி ஆல்ரெடி இருக்கிற விஷயம், அது ஒரு கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷனுக்காக பயன்பட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கடையவே உருவாக்கணுன்றீங்க, எனக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக ஒரு கடையை உருவாக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கல்ல. இந்த கடையோட URL, அந்த வெப்சைட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை தான் இப்போ கவர்மெண்ட் ஆக்சுவலாக பேன் பண்ணியிருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கவர்மெண்ட் அந்த URL பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு மறுபடியும் கவர்மெண்ட் அந்த URL பேன் பண்ணும். கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக URL வந்துச்சுன்னா URL பேன் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி இந்தியாவில் பேன் பண்ணுறதுனால இங்கே ஏதாவது மதிப்பு குறைஞ்சிருக்குதா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் பயப்படுறாங்கல்ல, நம்ம விற்க ஆரம்பிச்சு பேனிக் சேல் நடக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பேனிக் சேல் அப்போ எங்கே போகும்? பயந்து இன்வெஸ்டர்ஸ்குள்ள அதுக்குள்ளே இருக்க பணம்லாம் வெளியே வந்ததுன்னா பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? கோல்டு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இது மேபி ஃப்யூச்சரில் மேபி கோல்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தால ஒரு போரில் நடந்தது இல்லை. ஸோ அதே மாதிரி சம்பவம் மறுபடியும் அதே மாதிரி புத்திசாலியான ட்ரேடர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு இது நல்ல நேரம்ல. மேபி அதுதான் கரெக்டான வே. ஆக்சுவலாக இன்வெஸ்டராக இருக்கவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எப்படி நம்மளுக்கு சாதகமாக ப்ரைஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸ்சேஞ்சோட வேல்யூ கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு கரன்சி வச்சுருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே தாராளமாக ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்க முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் வேற ஒருத்தர் அதை வாங்கி ஒரு டிப்பில் போய் தாராளமாக வாங்க பண்ணும்போது நாளைக்கு ஏறுச்சுன்னா அவங்களுக்கு அது லாபமாக இருக்கும். SIPல சொன்னீங்களே, வாங்கிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட், அதே மாதிரி தான். பட் இது வந்து கரெக்டான ஒரு அட்வைசபிளான விஷயமானு கேட்டால், கிரிப்டோ இது வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு கமாடிட்டி மார்க்கெட்லேயோ நம்ம பண்ணுறோன்னா இதோடைய தாட்ஸ் வேறு. பட் ஒரு கிரிப்டோ கரன்சி மேலே நம்ம நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு அது எப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பணமாக இருக்கணும். அது நம்மளுக்கு மெயினான ஒரு ஓகே இது அப்போது கம்மியாக இருக்குது, அப்போ அதிகமாக போக வாய்ப்பு இருக்குன்னு நம்மளோட மொத்த பணத்தையும் போடாமல் தேவையில்லாமல் ஒரு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அசட்டாக அதை ஒரு கன்சிடர் பண்ணலாம். பட் இதுக்காக அதை ஒரு ஐடியாலஜியாக எடுத்துக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கூடாது. கிரிப்டோ கரன்சியுடைய இந்த ஏஜென்சியை வந்து பேன் பண்ணதுனால ஷேர் மார்க்கெட்டில் அதில் ஏதாவது பாதிப்பு வந்ததா? டெஃபினட்டாக அதுக்கான ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு வாரத்தில் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, இன்றைக்கி தானே இதுக்கான விஷயமே நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது லீவ் ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ சாட்டர்டே சண்டே வந்துடுது, அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ இதை பொறுத்து தான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னே தெரியும். இல்லை போன வாரத்துலேயே பண்ணிட்டாங்கல்ல. இல்லை அது ரொம்ப கிளியர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லலை இல்லையா? இதே மாதிரி பல தடவை சொல்லியிருக்காங்க, ஆனால் பண்ணலை. பட் இந்த தடவை ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அந்த முயற்சி வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதோடைய விஷயம் என்னன்றது ரொம்ப கிளியர் பிக்சராக தெரியும். இவ்வளோ நாளாக விட்டுட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க? பிகாஸ் இவ்வளோ நாள் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உங்களோட யூஆர்எல் சப்மிட் பண்ணுங்கள், உங்களோட டேட்டாஸ் எங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? யாரும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறானே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த பேசிக் டேட்டாஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தப்போ கொடுக்காத அப்படின்றது தான் செய்தியாக வந்தது. நிறைய ஊடகங்களில் வித்தியாசமான கருத்துக்கள் வெளியே வருது. ஸோ இந்த விஷயங்கள் அவங்க நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு ரீசன்னால் அதை அவங்க வெரி ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்திருக்காங்க. இது மாதிரி கிரிப்டோ கரன்சியை கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமா, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரீஸில் நடந்திருக்கு. நம்ம சைட்லேயும் ஒரு சில இதை வந்து ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனால் பேன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக டூப்ளிகேட் சைட்டாக இருப்பான், வெப்சைட்டே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் சைட், அதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டே கொடுப்பாங்க, இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாரால நம்பப்பட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களை பேன் பண்ணது தான் இந்த சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால 2 நாடுகளுடைய உறவுகள் பாதிக்குது, அந்த மாதிரி தான் வருமா? ட்ரேடு மற்ற விஷயம் இல்லை, இதே வேற ஏதாவது ஒரு ஃபாரெக்ஸில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை இப்போ இது வரைக்குமே. நான் கேட்கறத கூட பண்ணிக்கோ, உன் கடையை வேணா கடையை திறக்கணுமா கடையை மூடணுமான்றது மட்டும் தான் விஷயமே. உன் கடையில் இருக்க பொருளை விற்கணுமா வாங்கணுமான்றது இங்கே பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. ஸோ இப்போ அது எங்கே வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே விஷயம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது என்னதுன்னா, உங்கள் கடையை இங்கே நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க, உங்கள் எக்ஸ்சேஞ்சை இங்கே திறந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தேவையான டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக கொடுங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். இப்போ நான் பல கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன் இந்த இதில். இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் வருது. அப்போ என்ன பண்ணுறது? சேஃபர் ஜோன் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குன்றப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த பணத்தை சேஃபர் ஜோனில் நீங்கள் வெளியெடுத்து வைக்கிறது தான் கரெக்டான விஷயம். வெளியெடுத்து விற்கிறது அது கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவாக வாங்கிக்கலாம், கோல்டாக வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் மறுபடியும் நீங்கள் கிரிப்டோ கரன்சியாகவே மாற்றி வைக்கணும், வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஐஎன்ஆராக மாற்றிக்கிறீங்கன்னா ஐஎன்ஆராக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஐஎன்ஆர்னா இந்த வேறு ஐஎன்ஆர்னு வச்சுக்கிறாங்க. ஐஎன்ஆர் ஆமாம், இந்தியன் ருப்பியாக மாற்றி வச்சு ஐஎன்ஆர்னோன்னா இதில் ஓகே ஐஎன்ஆர்ன்ற மாதிரி குலதெய்வம் மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இவரும் ஐஎன்ஆர் தான். பாடுபட்டு சேர்த்த பணத்தை அப்படின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும். பெரிய அளவில் சேர்த்த பணத்தை அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு பிட்காயின்லாம் வாங்கி நாங்கள் என்னென்னவோ பண்ணி வச்சு பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை பிளாக் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா என்ன தான் பண்ணுறது? மக்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கலாமா வேணாவா? என்ன பண்ணலாம்? இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் அதில் கால் வைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ டிஜிட்டல் அசட்டுன்றப்போ நம்ம இன்னும் கவர்மெண்ட் வெரி லீகல்னு இன்னும் சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், கவர்மெண்ட் நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு தான் எல்லா விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து நமக்காக தான் இருக்குது. அப்போது அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள், நீங்கள் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் இறங்கக்கூடாதுன்னும், நீங்கள் வேறு எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னும், இதுக்கு தான் ரொம்ப தெளிவாக அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இதையும் மீறி நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய விஷயங்களை நன்மை தீமையை அறிஞ்சிட்டு சரி ஓகே எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஒரு சிறிய அமௌண்ட்டை அதுக்கு நீங்கள் ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்த பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ மொத்தத்துக்கும் உங்களுடைய அமௌண்ட்டை கொண்டு போய் அங்கே போடாமல் எப்பயுமே டிஜிட்டலுன்றது இப்போதைய வரைக்கும் இட்ஸ் நாட் ஃபுல்லி சேஃப். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ டிஜிட்டலுன்றப்போ நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு கிளிக் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டிஜிட்டலில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்போ நம்ம தான் நம்மளை இல்லை நிறைய பேர் இதில் வந்து சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சிலாம் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுள், இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது. இட்ஸ் ட்ரூ. டிஜிட்டலாக இருக்கிற விஷயங்களை டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிற விஷயங்களை ஹேக் பண்ண முடியாது, இது எல்லாமே ட்ரூ. பட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்க ஃபண்டை ஹேக் பண்ண முடியும்ல, அது வந்து உள்ளே போய் அடங்கலைல்ல.
ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். மேபி ஒரு பேன் நடக்கலாம், இல்லாட்டி அந்த வெப்சைட்டை மூடலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை டிஜிட்டலாக இருக்குது. அப்போது அந்த டிஜிட்டலாக இருக்கப்போ நம்ம பணத்தை சேஃபான முறையில் பிரித்து வைக்கலாம். ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருக்காம ஒரு 4-5 அக்கௌண்ட்டில் வைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல வழி. ரெண்டாவது, ஒரு நம்பகமான ரொம்ப ரெகுலேட்டாக இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் சொல்கிற பேச்சை கேட்டு யாராவது உள்ள கடை வச்சுருக்காங்கன்னா, ஐ மீன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்கன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது. ஸோ நான் கடனை ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு ஈஸியாக புரியும். கடனா ஒரு பொருளை வாங்குற விற்கிற இடம் எக்ஸ்சேஞ்ச், அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்பகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் குட். ஸோ இதுதான் மக்கள் வந்து அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரே வழி. நான் மீறி இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா எனக்கு எல்லாமே என்னோடய சேஃப்டியை தாண்டி, என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டை தாண்டி, என்னோடய சேவிங்ஸ் தாண்டி எல்லாத்தையும் மீறி ஒரு ஃபண்டு இருக்குன்னா நீங்கள் அங்கே போகலாம். இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்கல்ல சமீபத்தில் அந்த இன்ஸ்டா மூலிமா பழகி லிங்க்லாம் அனுப்பி ஆமாம் ஏமாற்றம் நடக்குதுன்னு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 65 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பிரபலம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான். மேபி அது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மேபி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த பிரபலம் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நானும் அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், நானும் இவங்க மூலமாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதில் பணம் கட்டி நான் சம்பாரிச்சிருக்கேன், நான் சேர்த்துருக்கேன், நம்பகத்தன்மையை உருவாக்குறது தானே. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மக்களுக்கு நான் அதை சம்பாரிச்சு, ஏன்னா ஒரு பிரபலம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது இவங்களே சம்பாரிச்சிருக்குன்றப்போ நல்ல கம்பெனி தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குற விஷயம். இதுதான் இங்கே பிரச்சனை. இதை தான் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக அவங்க நினச்சி அவங்களுக்கு என்ன ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருப்பாங்களா அதிகபட்சமாக. இப்போ அந்த ஏமாற்றில் இது ஒரு வகை, இது ஒரு கைண்ட் ஆஃப் திங். பிரபலங்களை வச்சு சொல்ல வைக்கிறது. அப்போது அவங்க என்ன ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்சம் மோசடிக்கு தோண போகிற மாதிரி தானே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது வந்து ஒரு அப்போது அவங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்குமே அவங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இது வந்து வெளியே தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் மாட்டி அப்போ மக்கள் வந்து பிரபலங்கள் சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்னா கணக்கு இல்லை. உங்கள் சுய அறிவையும் பங்கு சந்தை குறித்த ட்ரேடு குறித்த அந்த ஈவன் நம்ம எம்எல்எம் இருக்கு இல்லையா, எம்எல்எம்ல நீங்கள் மேடை பேச்செலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் கூட்டம் எம்எல்எம் கூட்டத்தில் அட்டன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நடிகர்கள் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஐ மீன் சினி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்து அந்த மேடை பேச்சுக்கு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்போது அந்த நாடகம் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது, அந்த கம்பெனியை பற்றி 2 வார்த்தைங்க பேசுகிறது, அப்போது மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரபலம் இதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. அப்போது அவங்க பேசின நீங்கள் எந்த கம்பெனி வேணால் எடுத்துக்கோங்க, 99.9% ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த மக்களுக்கு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களும் வெரி கிளியர் பிக்சராக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நடிகர்களை கூப்பிட்டு வந்து இதை வச்சு பேசினா மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அதையும் கொண்டு வந்து அதை பேச வச்சு மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த மாதிரி 2000 கோடி 3000 கோடி எடுத்துகிட்டு போன கம்பெனிஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அதை பண்ணக்கூடாது, பண்ணுறது முற்றிலும் தவறு. இன்ஃப்ளூயன்ஸுன்றதே பண்ணக்கூடாது. அவங்களோட தனி விருப்பம், அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கலாம். இது சரியா தப்பா, இதை அனலைஸ் பண்ணுங்கள். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள போய் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணியிருக்க நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள போய் சந்திங்க, அவங்கக்கிட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் இந்த அறியாமையாக உணர்ந்துருப்பாங்க. ஆமாம், அறியாமையாக இருக்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மேபி நல்ல வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்படியானால் மக்கள் வந்து கரெக்டான பாதை எதுன்னு சிந்திக்கணும். பிரபலங்களும் இந்த மாதிரி ஏமாற்று விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது அப்படின்றதான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறது. ஆமாம், இவ்வளோ நேரம் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பிரச்சனை கிரிப்டோ கரன்சி, அந்த ஏஜென்சிகளை தடை பண்ணது, அதில் முதலீடு செய்தவர்கள், இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை வந்து கிளியராக நிவர்த்தி பண்ணீங்க. நன்றி.